டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அதிமுக பெண்களும் மகளிர் உரிமை தொகை வாங்குகிறார்கள் என்பதை இபிஎஸ் மறுக்க முடியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. கிணற்று தவளையாக வாழும் சீமான் தான் மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடுவதாக நினைத்து அறியாமையில் பேசுவதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம். திருப்புவனம் காவல் நிலைய விசாரணையில் அஜித்குமார் மரணமடைந்த சம்பவம் இறப்பு சான்றிதழ் வழங்கியதில் முரண்பாடாக இருந்ததாக புகார். திருவேற்காடு நகராட்சி நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்யாமல் மெத்தனமாக இருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். எவ்வளவு உச்சத்தை தொட்டாலும் எளிமையாக வாழ்பவர் அஜித். வைரலாகும் வீடியோ. இனி விரிவான செய்திகள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை விமர்சித்த இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகையை அதிமுக மகளிரும் வாங்குகிறார்கள் என்பதை இபிஎஸ் மறுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை குறித்து வேண்டுமென்றே அவதூறுகளை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு எதிராக போராடிய கம்யூனிஸ்ட் மகளிர் அமைப்பினர் மற்ற பிரச்சினைகளில் போராடுவதில்லை என விமர்சித்த சீமானுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சீமான் வெளி உலகம் தெரியாமல் கிணற்று தவளையாகவே வாழ்வதாகவும் அவர் அவ்வாறு இருப்பதால் உலக பிரச்சினைகள் பற்றி தெரிவதில்லை என்றும் தெரிவித்துள்ள சண்முகம் கிணற்று தவளையாக வாழ்வதால் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்கள் குறித்து அவருக்கு தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது மரணமடைந்த அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் குறித்து முரண்பாடான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இறப்பு சான்றிதழ் இதுவரை தங்களுக்கு வழங்கப்படவில்லை என அஜித்குமார் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ஆனால் இறப்பு சான்றிதழை சுகாதாரத்துறையிடம் நேற்று வழங்கிவிட்டதாக திருப்புவனம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனையை ஏமன் அரசு நிறுத்தி வைத்திருப்பது ஆறுதலை அளித்திருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. நிமிஷா தரப்பில் வழங்கப்படுவதாக கூறப்பட்ட இழப்பீட்டுத் தொகையையும் அவர்கள் வாங்கப் போவதில்லை என்று கூறிவிட்டார்களாம். மாணவர்களுக்கு உடல் பருமன் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் உடல் பருமன் பிரச்சினை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் 5 1 மாணவருக்கு உடல் பருமன் பிரச்சினை இருப்பதாகவும் 2050 44 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சிபிஎஸ்இ நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. அதனால் மாணவர்கள் காய்கறி பழங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எண்ணெய் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தொட்டில் இல்லாததால் பச்சிளம் குழந்தைகளை தரையில் படுக்க வைத்திருக்கும் அவலம் தொடர்பான காணொளி மிகுந்த வேதனையை அளிப்பதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பச்சிளம் குழந்தைகளை படுக்க வைக்கக்கூட வசதி இல்லாத இந்த மருத்துவ கட்டமைப்புதான் உலகம் போற்றும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருமாவளவனை விரைவில் சந்தித்து பேசி திருத்துவேன் என்று பாஜகவைச் சேர்ந்த கே.பி. ராமலிங்கம் கூறியுள்ளார். நாமக்கல் அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் தங்கமணியை கே.பி. ராமலிங்கம் சந்தித்து பேசினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்னும் 10-15 நாட்களில் திருமாவளவனை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்தார். அவர் தனக்கு சிறந்த நண்பர் என்றும் அவரை திருத்த உள்ளேன் என்றும் கே.பி. ராமலிங்கம் கூறினார். 1 அல்லது 2 சீட்டுகளுக்காக இளைஞர்களை திருமாவளவன் தவறாக வழிநடத்தக்கூடாது என்றும் கே.பி. ராமலிங்கம் கூறினார். எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எளிமையை கைவிடாதவர் அஜித் என்பது அவருடன் பழகியவர்கள் கூறும் கருத்தாகும். இதை மெய்ப்பிக்கும் வகையிலேயே அஜித்தின் ஒவ்வொரு அசைவும் இருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் செல்ஃப் சர்வீஸ் லாண்டரி ஒன்றுக்கு சென்ற அஜித் வாஷிங் மெஷினில் துணியை போட்டு துவைத்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதை பலரும் பாராட்ட லாண்டரிக்கு கூட கேமராவுடன் தான் செல்வாரா என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம்.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.